ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய ஆன்மீக நற்சிந்தனை. இன்றைக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். நம்முடைய ஆன்மீக சிந்தனையிலே கோவில் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி வைத்தார்கள் முன்னோர்கள். கோவில்கள் என்பது ஒரு ஊரினுடைய வாழ்வாதாரம். இந்த கோவிலை சுற்றி நிறைய நன்மைகள் நடக்கும். ஒரு கோவிலாலே ஒரு கோவில் நன்றாக இருந்ததென்றால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். இதிலே ஜாதி மத பேதமே கிடையாது, எல்லோருமே நன்றாக இருப்பார்கள். ஒரு ஊரிலே ஒரு கோவில் இருந்தால் அந்த ஊர் நன்றாக இருக்கும். எத்தனையோ இஸ்லாமிய பெருமக்கள் பல கடைகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ கிறிஸ்தவ பெருமக்கள் கடைகளை வைத்து பிழைத்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி கோவில் என்பது இந்துக்களுக்கானது மட்டுமல்ல. இந்த கோவில் மூலம் எல்லா தரப்பு மக்களுமே பயன் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் 100% அல்ல 200% உண்மை. நாமே வேண்டாம் என்றாலும் கோவில் என்பது நம்மோடு ஏதோ ஒரு விதத்திலே தொடர்புடையதான் இருக்கும். அதனால்தான் கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க வேண்டாம் என சொன்னார்கள். கோவில் இருக்கின்ற ஊரிலே இருந்தால் நாம் நிச்சயமாக வளர்வோம் என்பது ஐதீகம். அதுதான் உண்மையும் கூட. இன்றைக்கும் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில், தஞ்சாவூர் என்றவுடன் நமக்கு என்ன நினைவு வருகின்றது? பெரிய கோவில் நினைவு வருகின்றது. மதுரை அம்பதி என்றவுடன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலும், திருப்பரங்குன்றம் கோவிலும், அழகர் கோவிலும், இப்படி இவைதான் நமக்கு நினைவுக்கு வருகின்றது. இவற்றை ஆண்ட எத்தனையோ மன்னர்கள் இருக்கின்றார்கள். எத்தனையோ மன்னர்கள் நிறைய இந்த ஆலயங்களுக்கு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய பெயரோ அவர்களுடைய சந்ததியை பற்றியோ நமக்கு நினைவு வருகின்றதா? கோவில் தான் நினைவுக்கு வருகின்றது. அந்த காலத்து மன்னர்கள் தங்களை அடக்கப்படுத்தி கொண்டு ஆலயங்களுக்கு நிறைய செய்தார்கள். மக்களுக்காக, மக்கள் நலம் பெற வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்தோடு ஆலயங்களை நிர்மாணித்து ஆலயங்களுக்கான அத்துணை வசதிகளையும் செய்து கொடுத்தார்கள். அதன் மூலம் ஊர் வளர்ந்தது, நாடு வளர்ந்தது. ஆகவே இந்த கோவில் என்பது ஏதோ வெறும் பக்திக்காக மட்டும் உள்ள ஒரு விஷயம் அல்ல. பக்தி சாராமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நடத்துவதற்கான ஜீவாதாரங்களை நமக்கு கொடுக்கக்கூடியது கோவில். ஆகவே தமிழ்நாட்டிலே பார்த்தீர்களானால் எத்தனையோ ஆலயங்கள், கிட்டத்தட்ட அறநிலைத்துறையிலேயே 36,500 கோவில்களுக்கு மேல் இருப்பதாக சொல்கின்றார்கள். இன்னும் முழுவதுமாக கணக்கெடுத்து பார்த்தால் இன்னும் எத்தனையோ கோவில்கள் இருக்கும் தமிழகத்திலே. இந்த ஆலயங்கள் தான் நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கின்றது. ஒரு சில ஆலயங்கள் க்ஷீணப்பட்டு போயிருக்கின்றது, இடிபாடுகளோடு இருக்கின்றது. அந்த ஆலயங்களை எல்லாம் நிர்மாணித்து, புதிதாக நிர்மாணித்து, அவற்றுக்கு அங்கே 2 வேளை தீபம் எரிவதற்காக செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கின்றது. ஆகவே எங்கெல்லாம் பாழடைந்த கோவில்களை பார்க்கின்றீர்களோ அந்த ஆலயத்தை புனருத்தாரணம் செய்து நன்கு கட்டி ஆலய வழிபாடு, நித்திய வழிபாடு நடப்பதற்கான சேவையை நாம் செய்ய வேண்டும். அந்த கடமையானது நமக்கு இருக்கின்றது, ஒவ்வொரு இந்துவுக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த கோவில்கள் என்பது நம்முடைய வாழ்வியல் சார்ந்தது. கோவில்கள் என்பது இன்றைக்கு நாம் காண இருப்பது ஒரு அதிசய கோவிலை பற்றி இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அது என்ன அதிசய கோவில்? கோவில் என்று சொல்கின்றீர்கள், இதில் அதிசயம் என்ன இருக்கின்றது என்றால், எத்தனையோ திருவிளையாடல்களை எல்லாம் புரிந்தார் ஈசன். ஆகவே சிவபெருமானே ஒரு அதிசயம். அப்படி சிவபெருமானே ஒரு அதிசயமாக இருக்கும்போது அவனுடைய ஆலயத்திலே அதிசயம் நடப்பது என்பது அதிசயமா என்ன? அது ஆச்சரியமும் அல்ல, மர்மமும் அல்ல. அது என்ன அப்படி ஒரு ஆச்சரியம், அப்படி ஒரு மர்மம் என்று பார்த்தால், திருவண்ணாமலை மாவட்டத்திலே தேவிகாபுரம் என்கின்ற திருத்தலத்திலே 500 அடி உயர மலைக்கு மேல் அமைந்துள்ளது பொன்மலைநாதர் திருக்கோவில். என்ன அருமையான பெயர் பாருங்கள். பொன்மலை, அதாவது மலையே தங்கமாம். தங்கமலை நாதர், பொன்மலைநாதர் கோவில்.
இந்த கோவிலானது 1000 வருடங்கள் பழமையான ஒரு கோவில். சோழர்கள் காலத்திலே கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. பின் 15ஆம் நூற்றாண்டிலே விஜயநகர மன்னர் காலத்திலே இந்த ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டதாகவும் இருக்கின்றது. இருளன் என்னும் ஒருவர் காடுகளை தோண்டி வேர்களை பறிப்பதை தொழிலாக கொண்டிருந்தார். ஒரு சமயம் அவர் காட்டிலே மண்ணை தோண்டி கொண்டிருக்கும் போது அவருடைய கோடரியானது பூமிக்குள்ளே இருந்த சிவலிங்கம் மீது பட்டுவிட்டது. உடனே இவர் மயங்கி போனார். அவரது கனவிலே சிவபெருமான் தோன்றி தான் அந்த குடியிலே இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதையடுத்து அந்த இருளன் அந்த குழியை தோண்டி சிவலிங்கத்தை வெளியே எடுத்து மலையிலே வைத்து பூஜிக்க தொடங்கி இருக்கின்றார். அந்த வழியாக சென்ற பல்லவ மன்னர் போரிலே வெற்றி பெற்றால் நிச்சயமாக சிவபெருமானுக்கு ஒரு ஆலயம் கட்டுவதாக வேண்டிக் கொண்டாராம். இந்த கோவில் கருவறையிலே 2 சிவலிங்கங்கள் இருக்கின்றது. அவற்றிலே 2 அடி உயரமுள்ள சுயம்புலிங்கம் பொன்மலைநாதர் என பெயர் பெறுகின்றார். இந்த கோவிலிலே அதிசய நிகழ்வாக ஒன்று கருதப்படுகின்றது. அது என்னவென்றால், மற்ற கோவில்களிலே செய்யப்படுவது போல இல்லாமல் இங்கே அபிஷேகமானது வெந்நீரால் செய்யப்படுகின்றது. மற்ற கோவில்களிலே நல்ல குளிர்ந்த நீரால் பகவானுக்கு அபிஷேகம் செய்வார்கள். ஆனால் இங்கு வெந்நீராலே அபிஷேகம் செய்யப்படுகின்றது. இருளன் என்கின்ற வேடனால் ஏற்பட்ட காயத்தால் லிங்கத்திலே இருந்து இரத்தம் பீரிட்டிருக்கின்றது. அதற்காக வெந்நீரை கொண்டு அபிஷேகம் செய்ய இரத்தம் நின்று போயிருக்கின்றது. அது முதல் இந்த சிவலிங்கத்துக்கு வெந்நீர் அபிஷேகம் செய்யும் வழக்கம் ஏற்பட்டுவிட்டது. இந்த அபிஷேக நீரை பருகினால் தீராத நோய்கள் தீரும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த கோவிலிலே முதலிலே நாம் நுழைந்ததும் நம்முடைய கண்களுக்கு தென்படுவது வீரபத்ரருடைய திருமேனிதான். பிறகு பிள்ளையார், அம்பாள் ஆகியோரும் இந்த ஆலயத்திலே அருமையாக வீற்றிருக்கின்றார்கள். இந்த கோவில் 140 அடி நீளமும் 70 அடி அகலமும் கொண்டு மிகவும் பிரபலமாக இருக்கின்றது. இங்கே நவநாரி குஞ்சரம் சிலையும் இந்த கோவிலின் உள்ளே அமைய பெற்றிருக்கின்றது என்பது சிறப்பு. தெற்கே விசாலாட்சி அம்மன், பிள்ளையார், முருகர், தட்சிணாமூர்த்தி ஆகியோருக்கு தனித்தனியாக சன்னதிகள் அமைந்திருக்கின்றது. அருணகிரிநாத பெருமார் இந்த கோவிலுக்கு வந்து திருப்புகழிலே சிவனை புகழ்ந்து பாடியிருக்கின்றார். அதிலே கனககிரி என இந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அருணகிரிநாதர். இந்த கோவில் அமைந்துள்ள மலைக்கு கீழே இன்னொரு சிறு கோவில் அமைந்திருக்கின்றது. அங்கே திரு காமேஸ்வரர் மற்றும் கோகிலாம்பாள் அருள்பாலிக்கின்றார்கள். இந்த கோவிலானது 20 அடி நீளமும் 11 அடி அகலமும் உள்ளது. கோவிலின் சுவரிலே பன்றிகளின் உருவம் பொறிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு காரணம் முஸ்லிம் மன்னர்கள் கோவிலை உடைப்பதிலிருந்து பாதுகாக்க இவ்வாறு செய்யப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. அந்த காலத்திலே இஸ்லாமிய மன்னர்கள் நிறைய பேர் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்திலே பல ஆலயங்களை அடித்து நொறுக்கி இருக்கின்றார்கள். அதிலே இருந்து ஆலயத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி செய்திருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றது. ஆகவே கோவிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த அற்புதமான வாக்கின்படி இந்த அழகான ஆலயத்துக்கு சென்று வணங்கி வழிபடுவோம். சிவபெருமானுடைய நிக்கமர நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் ஈசனுடைய அருளை பெறுவோம். எல்லோரும் சுகவாழ்வு வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா, ஓம் நம சிவாயா.